ஆக்டர் அஜித் குமார் அவர்களுக்கு டாக்டர்ஸ் ஒரு வாரம் கேடு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற தகவல் சமீபத்தில் கிடைச்சிருக்கு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தமிழ் சினிமாவோட முன்னணி நடிகர்களில் ஒருத்தர் தான் ஆக்டர் அஜித் குமார். கடந்த வாரம் இவருக்கு தலையில் மூளைக்கு போகிற நரம்புல பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறதுனால ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க. இந்த ஒரு ஆப்ரேஷன் கிட்டத்தட்ட 4 மணி நேரம் நடந்துச்சு அப்படின்னும் இந்த ஒரு ஆப்ரேஷனுக்காக கேரளாலேருந்து ஸ்பெஷல் டாக்டர்ஸ்லாம் வந்திருந்தாங்க அப்படிங்கிற மாதிரியும் தகவல் வந்திருந்துச்சு. இந்த ஒரு ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. அஜித் குமார் சார் இப்போ பெட் ரெஸ்ட்ல இருக்காரு அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு. ஆக்டர் அஜித் குமார் சார் விடாமுயற்சி படப்பிடிப்பில் இருந்தார். எதர்ச்சியாக தான் ஒரு செக்கப்புக்காக போயிருந்தாரு. அங்கே இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை இருக்கவும் உடனடியாக ஆப்ரேஷனுக்கு ஏற்பாடு பண்ணிட்டாரு. அண்ட் இப்போ விடாமுயற்சி படத்தோட ஷூட்டிங் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சு அஜித் குமார் சார் டாக்டர்ஸ்ட ஒரு சில விஷயங்கள் கேட்டிருக்காரு. குறிப்பாக என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஆல்மோஸ்ட் எனக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சு கிட்டத்தட்ட 1.5 வீக் ஆகிருச்சு. அண்ட் இப்போ நான் கம்ப்ளீட்லி நார்மல் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். விடாமுயற்சியோட ஷூட்டிங்கை அட்டன் பண்ண போகட்டுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அண்ட் இந்த ஒரு விஷயத்துக்கு டாக்டர் ஸ்ட்ரிக்டாக நோ அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, வேற ஏதாவது ஆப்ரேஷன் அப்படின்னா கூட நாங்கள் உங்களை ஓகே சொல்லியிருப்போம். ஆனால் ஆப்ரேஷன் நடந்திருக்க இடம் மூளைக்கு போகிற நரம்புல. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இன்னும் ஒரு வாரம் பெட் ரெஸ்ட் எடுத்தே ஆகணும். கம்ப்ளீட்டாக நீங்கள் ரெஸ்ட் எடுங்க. எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் எடுத்துக்காதீங்க. எதை பற்றியும் திங்க் பண்ணாதீங்க. உங்களோட ஹெல்த் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் ஒரு வாரத்துக்கு அஜித் குமார் சார் பெட் ரெஸ்ட்டில் தான் இருக்கணும். கம்ப்ளீட்டாக அவர் குணமானதுக்கப்புறம் தான் விடாமுயற்சியோட ஷூட்டிங் அவர் அட்டன் பண்ண போகிறாரு அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு. அஜித் குமார் சாருக்கு ஆப்ரேஷன் நடந்ததுக்கப்புறம் விடாமுயற்சி பட டீம் மொத்தமுமே அஜித் சாருக்காக ஒரு சில கோஆப்ரேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக விடாமுயற்சி டீமோட ப்ரொடியூசர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அஜர்பைஜான் மாதிரியே ஒரு செட்டை நம்ம ஹைதராபாத்தில் போட்டுக்கலாம், நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் விடாமுயற்சி படத்தோட டைரக்டர் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு கூட உங்களோட ஷாட்லாம் வச்சுக்கலாம், அது வரைக்கும் நான் வேற கதாபாத்திரங்களை வச்சு நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனால் அஜித் குமார் சாருக்கு மனசு உறுத்தி இருக்கு. ஏன் அப்படின்னா, கண்டினியூட்டி கிடைக்காது செட்டு போட்டால். அது மட்டும் இல்லாமல் தயாரிப்பாளரோட பணம் போய்கிட்டு இருக்கு. அந்த ஒரு காரணத்தினால தான் அவர் இந்த ஒரு முடிவை எடுத்திருக்காரு. ஆனால் டாக்டர்ஸ் ஒரு வாரம் கெடு கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஒரு தீவிர தொழில் பக்தியால் தான் அஜித் குமார் சாருக்கு இன்னைக்கும் ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, நடிகரும் அரசியல்வாதியுமான சீமான் அவர்கள் சமீபத்தில் ஒரு மேடையில வெற்றிமாறன் அவர்கள் இயக்கியிருந்த விடுதலை படத்தை பத்தி ரொம்பவே புகழ்ந்து பேசியிருந்தாரு. அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, வெற்றிமாறன் ரொம்பவே ஒரு நல்ல டைரக்டர். இதற்கு முன்னாடி வடசென்னை 2 எடுக்கிறேன் அப்படின்னு ஏமாத்திட்டான். ஆனா விடுதலையை அப்படி பண்ண முடியாது. விடுதலை 2ஆம் பாகம் ஆஹா ஓஹோன்னு வந்திருக்கு. கிட்டத்தட்ட 10 மடங்கு சூப்பராகவே வந்திருக்கு. அந்த படத்தில் வர விஜய் சேதுபதி கேரக்டர் நான் தான். அப்ப தாடி வைக்காம இருந்தேன், இப்போ தாடி வச்சிட்டேன். இப்பவே புரிஞ்சுக்கோங்க. அண்ட் இந்த ஒரு கதாபாத்திரம் எனக்கு ரொம்பவே பிடிச்ச மாதிரியான ஒரு கதாபாத்திரம். ஏன் அப்படின்னா, வழிகள் நிறைந்தது மற்றும் தனக்கு பின்னாடி வரக்கூடியவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு சிந்திக்கக்கூடியது. அந்த படத்தில் ஒரு டைலாக் வரும், கால் மேலே கால் போட்டு பேசினா சதிசமாக உட்காந்து பேச மாட்டீங்களா அப்படின்னு. அண்ட் அந்த ஒரு டைலாக் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அந்த மாதிரியான டைலாக்ஸ்னால தான் வெற்றிமாறன் அவர்களை எனக்கு இப்பவும் பிடிச்சிருக்கு அப்படின்னு ரொம்பவே சூப்பராக அந்த படத்தை பற்றி பேசியிருந்தாரு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.